தலைமை வகித்து சிறப்புரையாற்றி பெருமை சேர்த்திருக்கிற பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களே, நம்மையெல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தோழர் பாவேந்தன் அவர்களே, இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்திருக்கிற தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களே, பச்சை தமிழகம் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சுப உதயகுமாரன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு தோழமை அமைப்புகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, தோழர் பொழிலன் அவர்களே, தோழர் அரணமுருவல் அவர்களே, தோழர் குறிஞ்சி அவர்களே, தோழர் தியாகு அவர்களே, தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களே, தோழர் ஓவியா அவர்களே, தோழர் அருள்முருகன் அவர்களே, தோழர் தமிழ் முகிலன் அவர்களே, தமிழாளன் அவர்களே, சிவபாலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கிற மொழி உணர்வாளர்களே, என் உடன் வருகை தந்திருக்கிற தோழர்கள் வன்னியரசு அவர்களே, தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, தம்பி வீரமுத்து அவர்களே, தமிழ்குமரன் அவர்களே, சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற எனது அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உரிமை கூட்டு இயக்கத்தின் சார்பில் மொழிப்போர் 50வது ஆண்டை முன்னிட்டு இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். தோழர் ஆழி செந்தில்நாதன் உள்ளிட்ட மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் எந்த அளவுக்கு ஆட்சியாளர்களால், இந்திய ஆட்சியாளர்களால் புறந்தள்ளப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது என்கிற கவலையிலிருந்து இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, தமிழக ஆட்சியாளர்களும் கூட தமிழ் மொழிக்குரிய உரிமைகளை பாதுகாப்பதில் போதிய ஈடுபாடு காட்டவில்லை என்பதும் நாம் எல்லாம் அறிந்த உண்மை. 1965 நடந்த அந்த மொழி போராட்டம் இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பை பெற்ற போராட்டமாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்திய தேசியத்திற்கு நேர் எதிரான ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு உண்டு என்றால் அது தமிழ் தேசியமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இந்திய மாநிலங்களில் அல்லது இந்திய மொழிகளில் வேறு எந்த மொழி வழி தேசியமும்
இந்திய தேசிய கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை. மலையாள மொழி உணர்வு இருக்கிறது, மலையாள மொழி வழி தேசியம் வளர்ந்திருக்கிறது, கன்னட மொழி உணர்வு இருக்கிறது, கன்னட மொழி வழி தேசியம் என்கிற அரசியலும் அங்கே வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இப்படி இந்தியாவில் பல்வேறு மொழிகள் தங்களுக்கான உரிமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று போராடினாலும் எந்த மொழியும் தமிழை தவிர, எந்த மொழி வழி தேசியமும் தமிழ் தேசியத்தை தவிர இந்திய தேசியத்தையோ சமஸ்கிருதமயமாதலையோ கடுமையாக எதிர்க்கவில்லை. அப்படி ஒரு வரலாறே இல்லை. மலையாள நாட்டில் இந்திய தேசியத்தை எதிர்த்து மலையாள உரிமைக்கான போர் நடந்தது என்று வரலாறு பதிவாகவில்லை. கன்னட தேசத்தில் கன்னட மொழிக்கு எல்லா முக்கியத்துவத்தையும் அவர்கள் தருகிறார்கள், அதை வளர்த்தெடுப்பதில் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிற களமோ அப்படி ஒரு அரசியல் வரலாறோ கன்னட மொழி போராட்ட வரலாற்றில் இல்லை. ஆக இந்திய தேசியத்தை எதிர்ப்பது என்பதில் முழு வீரியமும் ஆற்றலும் தமிழ் தேசியத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த தமிழ் தேசியத்தை இன்றைக்கு மொழி உணர்வாளர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. நான் விடுதலை சிறுத்தைகளின் மொழிவழி தேசியத்திற்கு பிற இயக்கங்கள் பேசுகிற மொழிவழி தேசியத்திற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லுகிற போது அடிக்கடி இதை சொல்லுவதுண்டு. நான் தமிழன் என்பதனாலேயே தமிழை நேசிக்கிறேன், தமிழன் என்பதனாலேயே ஈழத்தை விரும்புகிறேன் என்றால் அது ஒரு இடைக்கால உணர்ச்சியாகத்தான் இருக்க முடியும். அது வெறும் மொழி உணர்ச்சியாக, வெறும் இன உணர்ச்சியாக மட்டும்தான் நிற்கும். அது ஒரு கோட்பாட்டு பின்னணியோடு நிற்காது. மொழிவழி தேசியத்தை அல்லது தமிழ் தேசியத்தை இந்திய தேசிய எதிர்ப்போடு அல்லது இந்துத்துவ தேசிய எதிர்ப்போடு அல்லது சாதி ஒழிப்பு என்கிற அரசியலோடு இணைத்து பார்க்க வேண்டும். அப்படி இணைத்து பார்த்தால்தான் உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும். பிரபாகரன் தமிழன் என்பதால் நான் பிரபாகரனை ஆதரிக்கிறேன் என்கிற உணர்ச்சி இடைக்காலமானது, தற்காலிகமானது. பிறகு தமிழனிலேயே நெருக்கமானவன் யார் என்று தேடுகிற நிலை உருவாகும். திருமாவளவனும் தமிழன்தான், ஜவாஹிருல்லாவும் தமிழன்தான், ஆழி செந்தில்நாதனும் தமிழன்தான். எனவே நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த உணர்ச்சி இன்னொரு உணர்ச்சி மேலோங்குகிற போது உடைந்து போகும். இந்த தமிழனிலேயே திருமாவளவனுக்கும் செந்தில்நாதனுக்கும் நெருக்கமான, இன்னும் நெருக்கமான உறவு என்ன உறவாக இருக்கிறது, அதற்கான கூறுகள் என்ன என்று தேடுகிற போது அந்த நெருக்கமான உறவின் கூறுகள் தான் மேலோங்கி நிற்கும். திருமாவளவனும் செந்தில்நாதனும் மொழியால் தமிழன், சாதியால் தமிழனா, சாதியால் நெருக்கமா என்று பார்க்கிற போது தமிழன் என்கிற உணர்ச்சி பின்னுக்கு தள்ளிவிடும், அது உடைந்து போகும். ஆக எப்படி நாம் பிரபாகரன் அவர்களை பார்க்க வேண்டும், ஈழ விடுதலையை பார்க்க வேண்டும், தமிழ் மொழி தேசியத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்திய மண்ணில் இந்திய தேசியத்தை கட்டி காப்பாற்றுவதே இந்து தேசியம்தான். இந்து தேசியம் என்பதுதான் சாதி உணர்வுகளை கட்டி காப்பாற்றுகிறது. எனவே சாதி ஒழிப்பிலிருந்து தமிழ் தேசியத்தை பார்க்க வேண்டும். சாதி ஒழிப்பிலிருந்து தமிழ் தேசியத்தை பார்க்க வேண்டும். ஏன் சாதி ஒழிப்பை நாம் ஒரு கோட்பாடாக நிறுத்த வேண்டும் என்றால், சாதி எல்லா வகையிலும் நம்மை கூறு போடுகிறது, ஒற்றுமையை சிதைக்கிறது, உறவை நாசப்படுத்துகிறது, தனித்தனி மனிதனாய் வாழும் உணர்வை அது உருவாக்குகிறது. ஒரே சாதிக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்காது. நான் வேறு சாதி, அவன் வேறு சாதி என்கிற போது சாதியாக திரளுகிற தமிழன்
சாதிக்குள்ளேயே இன்னும் நெருக்கமான உறவு கூறுகளை தேடுகிற போது அந்த சாதியையும் அவன் எதிர்த்து நிற்கிறான். அந்த சாதியையும் அவன் எதிர்த்து நிற்பான். சாதி உறவு என்பதும் சாதி ஒற்றுமை என்பதும் உடனே உடைபட்டு போகும். தலித் வெர்சஸ் நான் தலித் என்பார்கள். நான் தலித்துக்குள்ளே வருகிற போது அதிலே என்ன சாதி? பிசி, எம்பிசி. எம்பிசிக்குள்ளேயே என்ன சாதி? பிறகு அந்த சாதிக்குள்ளேயே ஒரு சாதிக்குள்ளேயே இருக்கிற உபசாதி என்று மனிதனை தனித்தனி கூறுகளாக்கி தமிழன் என்கிற உணர்ச்சி இடைக்காலமானது, அது போலியானது என்பதை அது நிறுவிவிடும். தமிழன் என்கிற உணர்ச்சி என்பது இடைக்காலமானது, அது போலியானது. அதனால்தான் இன்னும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது வெறும் வார்த்தையாக இருக்கிறதே தவிர அது ஒரு கோட்பாடாக வளரவில்லை, வலிமை பெறவில்லை. நான் ஏன் பிரபாகரனை நேசிக்கிறேன் என்றால் அவர் ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கிறார், அதுதான் கோட்பாடு. மொழி வழி அடிப்படையிலும் இனவழி அடிப்படையிலும் மதவழி அடிப்படையிலும் சிங்கள பௌத்த பேரினவாதம். மேதகு பிரபாகரன் அவர்களின் உரையில் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கலாம். சிங்கள பௌத்த பேரினவாதம். சிங்களம் என்பது மொழியை குறிக்கிறது, பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கிறது, பேரினவாதம் என்பது பெரும்பான்மையை குறிக்கிறது. இதனால் எங்கள் மீது அவன் ஒடுக்குமுறையை ஏவுகிறான் என்பதை உணர்த்துகிற ஒரு சொல்லாடலாகத்தான் சிங்கள பௌத்த பேரினவாதம் எம்மை ஒடுக்குகிறது என்று சொல்லுகிறார். அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நாம் எதிர்க்கிறோமா, அல்லது பிரபாகரன் ஒரு தமிழன் என்கிற அந்த இன உணர்ச்சியில் நாம் அவரை ஆதரிக்கிறோமா? இந்த கேள்விக்கு விடை தேட வேண்டும். அப்போதுதான் மொழி வழி தேசியத்தை வென்றெடுக்க முடியும். பிரபாகரன் அவர்கள் சிங்களவனை எதிர்ப்பதற்கு காரணம் வெறும் தமிழன் என்பதனால் அல்லது சிங்களவன் என்பதனால் அல்ல. சிங்களவன் பெரும்பான்மையாக இருக்கிறான், சிங்களவன் பௌத்தனாக இருக்கிறான், சிங்களவன் ஒரு மொழி அடிப்படையில் வேறுபட்டு நிற்கிறான். அதனால் அவன் ஆதிக்கம் செலுத்துகிறான், அவன் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மை ஒடுக்குகிறான், சிறுபான்மை என்கிற அடிப்படையில் நம்மை சுரண்டுகிறான். எனவே அந்த ஆதிக்கத்தை, ஒடுக்குமுறையை, சுரண்டலை எதிர்க்கிறான். ஆக நாம் பிரபாகரனை எந்த அடிப்படையில் ஆதரிக்க வேண்டும் என்றால் ஆதிக்க எதிர்ப்பு, ஒடுக்குமுறை எதிர்ப்பு, சுரண்டல் எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் ஆதரிக்க வேண்டும். அப்போதுதான் கடைசி வரையில் பிரபாகரன் அவர்களோடு நாம் நிற்க முடியும். களத்தில் கோட்பாட்டு புரிதலோடு நின்றால் தான் நிற்க முடியும். வெறும் மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி என்பது அதைவிட வலிமையான உணர்ச்சியால் தள்ளப்பட்டு விடும். அதைவிட நெருக்கமான உணர்ச்சியால் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும். இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பாலும் வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் தான் பேசப்படுகிறது, பரப்பப்படுகிறது. பிரபாகரன் அவர்களின் மீது நமக்கு இருக்கிற பற்று என்பது ஒரு ஹீரோயிசம். ரஜினிகாந்தை அவன் ரசிகன் எப்படி பார்க்கிறானோ, விஜயகாந்தை அவன் ரசிகன் எப்படி பார்க்கிறானோ, விஜயை அவன் ரசிகன் எப்படி பார்க்கிறானோ, அப்படி மொழி உணர்வாளர்கள் நம்மால் படைகட்ட முடியவில்லை, நம்மால் ஆயுதம் ஏந்த முடியவில்லை, நம்மால் மிகப்பெரிய யுத்தத்தை நடத்த முடியவில்லை, எனவே அவர் ஒரு ஹீரோ, அவரை நான் நேசிக்கிறேன் என்றுதான் மொழி உணர்வாளர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை நேசிக்கிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் இன ஒடுக்குமுறையை எதிர்க்கிறார் என்று புரிந்து கொண்டு நாம் ஆதரிக்க வேண்டும். ஒரு மாபெரும் தேசிய இன ஒடுக்குமுறை அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் நிகழ்த்தப்படுகிறது, அதை எதிர்க்கிறார். அவர்கிட்ட வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் இருந்திருந்தால் அல்லது வெறும் மொழி உணர்வு இன உணர்வு என்பதை தாண்டி மத உணர்வு இருந்திருந்தால், நாங்கள் இந்துக்களை கொள்ளுகிறார்கள், இந்துக்களின் கோவில்களை இடிக்கிறார்கள், இந்துக்களை நசுக்குகிறார்கள் என்று எங்காவது ஓரிடத்திலே அவர் பேசியிருக்க வேண்டும். அவருடைய 25 ஆண்டு கால ஆயுத போராட்ட வரலாற்றில் எந்த இடத்திலும் மறந்தும் நாங்கள் இந்துக்கள் எங்களை நசுக்குகிறார்கள் என்று சொல்லவே இல்லை. இந்தியா என்பது ஒரு இந்து நாடு, இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற நாடு, இந்து மதம் ஆதிக்கம் செலுத்துகிற நாடு. இந்துக்களே, இந்தியாவை சார்ந்த இந்துக்களே, நாங்களும் இந்துக்கள் தானே, இடிக்கப்படுவதெல்லாம் இந்து கோவில்கள் தானே, எங்களை காப்பாற்றுங்கள் இந்துக்கள் என்கிற முறையிலாவது என்று என்றைக்காவது பேசியது உண்டா, எழுதியது உண்டா? அப்படி கேட்டிருந்தால் வாஜ்பாய் சும்மா இருந்திருப்பாரா? அப்படி கேட்டிருந்தால் ராமகோபாலன் சும்மா இருந்திருப்பாரா? இங்கே இந்து முன்னணியாக இருந்து இந்துக்களுக்கு குரல் கொடுக்கிற யாராவது என்றைக்காவது ஈழத்திலே இடிக்கப்படுகிற கோவில்கள் அத்தனையும் இந்து கோவில்கள் தான் என்று பேசியதுண்டா?
இந்து கோயில்களை ஏன் இடிக்கிறாய் என்று கண்டித்ததுண்டா? ஏனென்றால் மேதகு பிரபாகரன் அவர்கள், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அதை ஒரு இன விடுதலை, தேசிய இன விடுதலை போராட்டமாகவே நடத்தினார். தேசிய இன விடுதலை போராட்டம் என்பதும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஆதிக்கத்திற்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார். ஆக விடுதலை என்பதன் பொருள் ஆதிக்கத்திற்கு எதிரானது, ஒடுக்குமுறைக்கு எதிரானது, சுரண்டலுக்கு எதிரானது. அது பெண் விடுதலையாக இருந்தாலும் அதுதான் கோட்பாடு, தலித் விடுதலையாக இருந்தாலும் அதுதான் கோட்பாடு, அல்லது இன விடுதலையாக இருந்தாலும் அதுதான் கோட்பாடு, மொழி விடுதலையாக இருந்தாலும் அதுதான் கோட்பாடு. ஆதிக்க எதிர்ப்பு, ஒடுக்குமுறை எதிர்ப்பு, சுரண்டல் எதிர்ப்பு, இதுதான் விடுதலைக்கான அடிப்படை கோட்பாடு. இந்த புரிதல் இல்லாமல் நாம் வெறும் மொழிவழி தேசிய உணர்வை மொழி உணர்வாகவும் இன உணர்வாகவும் பரப்பினால் அதில் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் தோழர்களே, ஒரே ஒரு சான்றை நான் சொல்லுகிறேன். எல்லா கட்சிகளும் ஈழத்தமிழர்களுக்காக ஒருங்கிணைந்து போராடி கொண்டிருந்த போது, கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் ஏட்டிக்கு போட்டியாக அரசியல் செய்து கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறி, ஜெனீவாவிலே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று ஒருமித்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்த வேளையில், அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட, வடதிருவமும் தென் திருவமும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையிலே கடைசி காலகட்டத்திலாவது ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் தருமபுரியில் ஒரு சாதி வெறி ஆட்டத்தை நடத்தி எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்பி விட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழக அரசியலே சாதி அரசியலின் பின்னால் போய்விட்டது. தருமபுரி சம்பவம் நடந்த பிறகு தமிழகத்தின் டிபேட், முழு விவாதமும், ஒட்டுமொத்த விவாதமும் சாதி அரசியலை நோக்கி நகர்ந்தது. அவர்கள் பரப்பிய சாதி வெறி அவதூறுகளை நோக்கி பறந்தது. எல்லா ஊடகங்களும் அதையே விவாதித்தார்கள், எல்லா ஊடகங்களும் அதையே எழுதினார்கள். திருமாவளவன் காதலிக்க சொல்கிறானாமே, திருமாவளவன் டிஷர்ட் போட சொல்கிறானாமே, திருமாவளவன் ஜீன்ஸ் பேண்ட் போட சொல்கிறானாமே, திருமாவளவன் மற்ற சாதி பெண்களை கேவலமாக நடத்த வேண்டும் என்று சொல்கிறானாமே என்று அப்பட்டமான அவதூறுகளுக்கு செவிமடுக்க தொடங்கியது தமிழ் சமூகம். ஈழத்தமிழர்களின் போராட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன உணர்ச்சியை விட, மொழி உணர்ச்சியை விட சாதி உணர்ச்சி நெருக்கமானவை, வீரியமானவை. எனவே ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்கிற அடிப்படையில் இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்தி மொழி பேசுகிறவர்களின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், வட இந்தியர்களின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். அப்படி ஆதிக்க எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் புரிந்து கொண்டால் இந்த மொழி உரிமையை காப்பாற்ற முடியும், மொழி வழி தேசியத்தை வென்றெடுக்க முடியும். இல்லை என்றால் எந்த காலத்திலும் நம்மால் இதில் வெற்றி பெற முடியாது. ஆகவே தமிழ் தேசியத்தை வெறும் மொழி உணர்வாகவும் இன உணர்வாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. தமிழ் தேசியத்தை இந்திய தேசியத்தின் எதிர்கோட்பாடாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இத்தகைய மாநாட்டில் கலந்து கொள்வதுதான் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு. தமிழ் வழி தேசியத்தை இந்திய தேசியமாக, இந்திய தேசியத்தின் எதிர்கோட்பாடாக புரிந்து கொள்வதென்றால் இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பது என்கிற பொருள்தான். அதுதான் இந்திய தேசியம். இந்துத்துவ தேசியத்திற்கும் இந்திய தேசியத்திற்கும் வேறுபாடே கிடையாது, வேறுபாடே கிடையாது. எவ்வளவு நாசூக்காக இந்துத்துவ தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் அதை இந்திய தேசியமாக மாற்றி இந்திய தேசியத்தையே ஒரு சாதி தேசியமாக இன்றைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பட்டமான RSS காரன் 22 வயது ஹர்திக் பட்டேல், அவன் VHP இயக்கத்தை சார்ந்தவன், விஸ்வ இந்து பரிஷத் இயக்கத்தை சார்ந்தவன், சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவன், சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக இடஒதுக்கீடு வேண்டும் என்ற முழக்கத்தோடு போராடுகிறான். இடஒதுக்கீடு வேண்டும் என்ற முழக்கத்தோடு, இடஒதுக்கீடு வேண்டாம் என்ற முழக்கத்தோடு அல்ல, இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற முழக்கத்தோடு இடஒதுக்கீடு கூடாது என்கிற இலக்கை குறியாக வைத்து போராடுகிறான். இங்கே சாதிய தேசியம்தான் இந்து தேசியமாக இருக்கிறது, இந்து தேசியம்தான் இந்திய தேசியமாக இருக்கிறது. இதை எதிர்ப்பது
இந்திய அளவிலேயே மலையாள தேசியத்திற்கோ கன்னட தேசியத்திற்கோ அல்லது ஆந்திர தேசியத்திற்கோ குஜராத் தேசியத்திற்கோ எந்த தேசியத்திற்கும் அந்த வீரியம் கிடையாது, அந்த புரிதல் கிடையாது, அந்த வலிமை கிடையாது. தமிழ் தேசியத்திற்கு மட்டும்தான் அந்த புரிதல் உண்டு. அந்த புரிதலோடு இதை நாம் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. சாதியவாதிகளை தனிமைப்படுத்தாமல், மதவெறியர்களை தனிமைப்படுத்தாமல் நாம் சாதியை அப்படியே வைத்துக்கொள்வோம், மத உணர்வை அப்படியே வைத்துக்கொள்வோம், மொழி வாழ்க இனம் வாழ்க என்றால் இதை மிக எளிதாக மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள். நாம் தோற்று போவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.